யாராக இருந்தாலும் சும்மாவாச்சும் இங்க வரணும்னாலும் அவருடைய அனுமதி வேணும். இங்க நெறைய மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, இது வந்தா உடனே கிடைச்சிருமா அப்படின்னு எண்ணத்தோட தயவு செஞ்சு வராதீங்க. இது மோட்சத்த அளிக்கக்கூடிய இடம். உங்களுடைய பிறவி கர்மாவை கழிக்கக்கூடிய இடம். நியாயமான வேண்டுதல சிவன்கிட்ட வைங்க. ஐயா எனக்கு இது வேணும் ஐயா. இது இருந்தா இப்ப நல்லாருக்கும். பொருளாதாரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் மேம்படுத்தி விடுங்க. நீண்ட நாளா திருமணம் நடக்கல. எனக்கு ஒரு இல்வாழ்க்கை வேணும். எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும். அப்படின்னு நியாயமான கோரிக்கை, வயதுக்கு ஏத்த கோரிக்கை அவர்ட்ட தாராளமா கேட்கலாம். மாற்றம் கிடையாது. அதுக்காக அவரும் இருக்காரு. சித்தர்களும் இருக்காங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அத தாண்டி அளவுக்கு அதிகமான விஷயம் எதுவுமே இருக்கக்கூடாது. போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்றது, ஐயா இந்த அளவுக்கு எனக்கு குடுத்தது ரொம்ப நன்றி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு சுபிட்சமான விஷயத்த குடுப்பார்னா குடுப்பார். அதுல மாற்றம் இல்லை. ஏன்னா, இது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்க்கான இடம் இது ஆக்சுவலா. இந்த பிறப்பு அறுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்தீங்கன்னா, எல்லாருமே பதவி, லொட்டு, லொசுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு, நெறைய இடத்துல இங்க வந்து அப்படியே படுத்துன்னு இருப்பாங்க. என்ன காரணம்னா, எனக்கு போதும் இந்த வாழ்க்கை. உங்ககிட்ட வரணும். என்னுடைய ஒரே நோக்கம் அதுதான். அப்ப அந்த நோக்கத்துக்கான விஷயம் நிறைவேறுமான்னா, நிச்சயமா நிறைவேறும்.